சொத்தை அபகரிக்காதே. வீழும் 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 அநீதி வீழும் அநீதி வீழும் வெல்லும் 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 நீதி வெல்லும் நீதி வெல்லும் 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 நீதி வெல்லும் நீதி வெல்லும். நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் நாரே ரிசாலத் யா ரசூலுல்லாஹ் நாரே ரிசாலத். ஒன்றிய அரசினுடைய அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தினுடைய அந்த எதிர்ப்பை தான் நம்மளுடைய அம்மா பெரிய பள்ளியில் மக்கள் தொழுத பிறகு அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதை தான் பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கு. வரம்பு மீறின யாரையுமே இறைவன் விட்டு வைக்கவில்லை. ஆனானப்பட்ட பிரவுனே என்ன பண்ணா, நைல் நதி அதை மூழ்கடிச்சு பாடம் போட்டுனா அவருடைய உடல் இன்ன வரைக்கும் அத்தாட்சியாவே உலகத்துக்கு இருக்கு. இந்த நாடுகளிலும் சரி, வரம்பு மீறக்கூடியது, அடக்குமுறைக்கு ஒடுக்க நினைக்கக்கூடியது, பாசிச சக்திகள், ஒரு சர்வாதிகார தன்மை எங்கேயுமே நிலைச்சதில்லை. இந்த பக்கத்து நாட்டுல பங்களாதேஷ்ல ஓட விட்டு அடிச்சானுங்க, ஸ்ரீலங்கால ஓட விட்டு துரத்துனாங்க. அதே மாதிரி ஒரு காலம் வரும். மக்கள் புரட்சி இந்த அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் ஒன்று கூடுவார்கள், ஒன்று திரளுவார்கள். பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டாங்க. இந்த பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வரும்போது ஒரு நாள் மக்கள் புரட்சி வெடிக்கும். அப்போது இந்த ஆட்சி சீர்குலைங்கிறது உறுதி. இந்த போராட்டம் இங்கு மட்டும் இல்ல, சமூக நல்லிணத்தை ஆதரிக்கிற எல்லா மக்களுமே, எல்லா நாடுகள்லயுமே இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் எல்லாரும் நாங்க எதிர்பார்க்கிறோம்.